வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. சுத்தி இருக்க அவங்களுடைய ஏச்சையும் பேச்சையும் சமாளிக்க முடியாம அவசரமா ஒரு துணியை தேடிக்கிறத விட நிறுத்தி நிதானமா யோசிச்சு இது ஒரு நீண்ட கால உறவு அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு பெண்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். பெண்களுக்கு புத்திமதியும் அறிவுரையும் சொல்லி வளர்க்கிற பெற்றோர்கள் தங்களுடைய மகன்களுக்கு அதெல்லாம் சொல்லி வளர்க்கறது இல்லையோன்னு நினைக்க தோணுது. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற 3 பெண்கள் எங்களுடைய கணவன்மார்கள் எங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வேற பெண்களோட சுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்போம். இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது ஸ்டெல்லா. தன்னுடைய 20 நாளே ஆன கை குழந்தையோட இங்க வந்திருக்காங்க. என்னுடைய கணவர் என்கிட்ட ரொம்ப பாசமா இருந்தாரு. இன்ஃபேக்ட் என்னுடைய வழக்காப்பெல்லாம் அவரே கூட இருந்து நடத்தி வச்சாரு. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள்ல ஆளே காணாம போயிட்டாருன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்றாங்க, கேளுங்க. ஸ்டெல்லா, குழந்தைக்கு 20 நாள் ஆகுது இல்லையா? 20 நாள் தான். கணவருக்கு தெரியாது இந்த விஷயம்? குழந்தை பிறந்தது எங்க மாமனார்ட்ட மட்டும்தான் நாங்க சொன்னாங்க. வளகாப்பு பண்ணி கல்யாண செலவு பண்ணதும் அவரு தான் பண்ணாப்புல. உங்க மாமனார்? எங்க வீட்டுக்காரு பண்ணாங்க. கணவர் வளகாப்பு பண்ணதும் என் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி யாருமே பண்ணிடக்கூடாது, நான் அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாப்புல. வளகாப்பு பண்றதுல எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனா அவர் பண்ணாப்புல. பண்ணி 2 நாள் தான் இருந்தாப்புல. வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர். கடைசியா எங்க மாமனார் தான் போன்ல பேசினதுங்க அவர்கிட்ட. சரி, நல்லபடியா பேசிட்டு இருந்தாரு அது வரைக்கும்? அது வரைக்கும் நல்லபடியா பேசிட்டு இருந்தாப்புலைங்க. என்னை அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாப்புலைங்க. வளகாப்பு பண்ண போற நேரம்னா என்ன 7வது மாசமா இல்ல 9வது மாசம்? 9வது மாசம். இப்ப அவர் காணாம போய் எத்தனை நாள் ஆகுது? 1 மாசம். 1 மாசம். 18ஆம் தேதி வந்துச்சுன்னா 1 மாசம். காணாம போயிட்டாரா இல்ல விட்டுட்டு போயிட்டாரா ஸ்டெல்லா? விட்டுட்டு தான் போயிட்டாப்புல. என்னன்னு சொல்ல முடியலைங்க மேடம். என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாப்புலைங்க. சரி. அந்த அன்னைக்கு அவர் போற அன்னைக்கு நல்லா தான் போனாப்புலைங்க. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதுங்க. சரி, விசாரிச்சீங்களா? எல்லாம் அவர் வேலை செய்யற கடையில எல்லாம் விசாரிச்சு பார்த்ததுக்கு அந்த அன்னைக்கு வேலைக்கே வரலைங்க. என்ன வேலை செய்யறாரு? அவர் ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சரி. வேலைக்கே வரலமா அப்படின்ட்டாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டா எங்க மாமனாருக்கு பண்ணா எங்க மாமனார் சரியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்க மாமனார் கிட்ட நீங்க சொன்னீங்க அவர் சொன்ன காணாம போயிருக்காருன்னு சொல்றீங்க. உங்க மாமனார் சரியா உங்ககிட்ட பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க மச்சாண்டா. உங்களோட யார் தேடினா அவரை? உங்க கணவர் யார் யாரெல்லாம் போய் தேடினா? எங்க தூரத்து சொந்தக்காரங்க சித்தி இருக்காங்க மேடம். அவங்கதான் பணம் செலவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க எந்த இதுவும் இல்ல. போலீஸ் என்னதான் சொன்னாங்க? இப்ப கூட நான் நேத்து கூட போய் கேட்டுதாங்க மேடம் வந்தாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க இருந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் உன்னை கூட்டி கொண்டு விட முடியும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு வீடு காலி பண்ணணுங்க மேடம். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் என்னை கூட்டி கொண்டு அவங்க கிட்ட விட்டுருங்க. அவர் இல்லைனாலும் எங்க மாமனார் கூடனாலும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க எங்கம்மா இருக்காங்க? திருச்சி பக்கத்துல இடுப்பூருங்க மேடம். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இப்ப கன்னடபாளையத்துல இருக்கிறோங்க மேடம். ஆவடி. சரி, திருச்சிக்கு போறதுனா இல்லையா? உங்களுடைய மற்ற சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் கணவர் வீட்டு பக்கம் அவங்க இருந்துட்டு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க திருச்சியில. எங்க மச்சாண்டார தான் பேசினாங்க. பேசினதுக்கு உங்க கணவருடைய அண்ணா அவரு ஈரோட்ல இருக்காப்புல. என் தம்பி விடுறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? தம்பிய விடுறதுக்கா அப்படின்னு எடுத்த வார்த்தைக்கு சொன்னாங்க. எப்போ? இந்த மாதிரி காணாம போயிட்டாப்புலன்னு சொல்லி போன் பண்ணி கேட்டேன். அதுக்கான வந்தாப்புலைங்களா அவரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என் தம்பி விடுறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டாரு? எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருந்ததுங்க மேடம். எப்ப நடந்தது அது? என்ன டேட்ல நடந்ததுன்னு தெரியல. சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்து. அவங்களும் என் கூட சரியா இல்லைங்க. சரி. ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கா ஃபர்ஸ்ட்டுங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. கரூருங்க அவங்க. பொண்ணுக்கு என்ன வயசு? 7 வயசு ஆகுதுங்க. பொண்ணு உங்களோட இருக்காளா? இல்ல, படிக்கிறாங்க ஹாஸ்டல்ல கோயம்புத்தூர்ல. ஆனா உங்க பாதுகாப்புல இருக்காளா? என் பாதுகாப்புலதான் இருக்காங்க. அவளுடைய இதெல்லாம் யார் பாத்துக்கிறா? செலவுகள்லாம் யார்? அதெல்லாம் இல்லைங்க மேடம். சர்ச் மூலியமா மாதிரி. சர்ச் மூலியமா வச்சு நடத்துறதுனால அவங்களே எல்லாம் பாத்துக்கிறாங்க. நான் இவரை கல்யாணம் பண்றப்ப இவருக்கு நான் பக்கத்துல கேண்டீன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, அவருக்கு உங்களுடைய கணவர் 2வது கணவர்னு சொல்லலாமா?
சொன்னாங்க. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? எல்லாம் தெரியுங்க மேடம். நான் வந்து பக்கத்துல கேண்டீன்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. இவரு பக்கத்துல வந்து ஹோட்டல்ல கேஷியரா இருந்தாப்புல. அப்போ வந்து இவர் என் பின்னாடி வந்துட்டே இருப்பாப்புல. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஏன்னா எனக்கு ஏற்கனவே பொண்ணு இருக்குது, நம்ம பொண்ணதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதுலயே இருந்தேங்க. இல்ல எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது உடம்புல. அவருக்கு? ஆமா. என்னன்னு சொன்னாரு? அவருக்கு ஒரு கிட்னி இருக்காதுங்க. ஜல்லிக்கட்டுல மாடு முட்டி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க ஒண்ணு அப்படின்னு சொன்னாப்புல. சரி. அப்புறம் ஒரு என்னென்னமோ சொன்னாப்புலைங்க உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இல்ல வேற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அது வந்து சரி இருக்காது. உனக்கு வீட்டுக்கார இல்ல, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன், கடைசி வரைக்கும் என்ன சூழ்நிலை வந்தாலும் கூட இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை. இதெல்லாம் அவர் சொன்னாப்புலைங்க மேடம். அதுக்கப்புறம் தான் சரி நமக்கு வந்து தூரத்து சொந்தக்காரங்க சித்தி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மெட்ராஸ் வந்தாங்க மேடம். மெட்ராஸ் வந்தோன்னா வீடு அவங்களும் தனியா எடுத்து கொடுத்து அவங்களோட பாத்திரம் எல்லாம் கொடுத்து சித்தி ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் நான் இவரு சரியா என்னை பாத்துக்காது, பிடிக்காது, திட்டுறது, அப்பப்போ ஏதாச்சும் எடுத்து செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு திட்டுவாப்புல. இதெல்லாம் நான் எங்க சித்திட்ட போய் சொன்னதுக்கு அவங்க இருந்துட்டு அப்படிதான் இருக்கும் குடும்பத்துல, எதுவும் கண்டுக்காத. உங்க சித்தி தானே? ஆமாங்க, சித்தினா அவங்க தூர சொந்தக்காரங்க. சரி. எதுவும் கண்டுக்காத அப்படின்னு எங்க சித்தி சொன்னாங்க. அப்படிதான் இருக்கும் குடும்பத்துல அப்படி. அப்புறம் சொல்லாம கொள்ளாம திடீர்னு அப்பவே 10 நாள் போயிட்டாப்புலைங்க மேடம். எங்க போனாரு? எங்க போனாப்புல என்னன்னே தெரியாதுங்க. கல்யாணமான புதுசுலயே? ஆமாங்க. அப்போ கல்யாணம் ஆகலைங்க மேடம் எங்களுக்கு. சரி. ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தப்போ இந்த பையன் வந்து வயிற்றுல 4 மாசம். அதுக்கப்புறம் நான் போயிட்டாப்புல. எங்க சித்தி கிட்டதான் இருந்தேங்க நாங்க. சித்திட்டு இருந்த பிறகு அவங்க இருந்துட்டு என்ன இந்த மாதிரி போயிட்டாப்புலையா, அப்பெல்லாம் அவங்களோட அட்ரஸ் கிட்ட எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ மறுக்க 10 நாள் கழிச்சு வந்தாப்புலைங்க. வந்து இந்த மாதிரி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தேன், இனிமே எனக்கு எந்த இதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிருக்காரு இல்லையா? ஏங்க அது சொல்லிட்டு போனான் இல்லைங்க அப்படின்னதுக்கு, சொல்லாம போனாதான் நீங்க விடுவீங்கன்ட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு. சரி நான் அப்பவும் விட்டுட்டேங்க. விட்டு அதுக்கப்புறம் தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி இவர் இப்படியே விட்டுட்டு போனா வந்து நாளைக்கு. நீங்க 4 months பிரெக்னெண்டா இருக்கீங்க, 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்கீங்க இல்லையா? அப்புறம் தான் கோயில்ல வச்சு தாலி கட்டி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா பாத்துக்கிட்டாப்புல. அவங்க வீட்டுக்கு யாருக்கும் போன் அப்ப பண்ணாம இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து அடிக்கடிக்கு போன் வரும் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாப்புல. இல்லப்பா நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்புறம் என் விஷயம் கல்யாணம் பண்ணதெல்லாம் அவங்க அப்பா தெரிஞ்சு போச்சுங்க மேடம். தெரிஞ்ச பிறகு வந்தாப்புலைங்க அவங்க அப்பா இங்க. இந்த பையன் 9 மாசங்கிறப்ப வந்தாப்புலைங்க. வந்து என்னை ஊருக்கு கூப்பிட்டாங்க. அப்ப இருந்துட்டு 9 மாசமா இருக்குது, பஸ்ல அவ்வளவு தூரம் திருச்சி போறப்ப ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, வழியில ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உங்க கல்யாணத்தான அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க மேடம். வாங்க ஊர்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்க வீட்டுக்கார வேலை செய்யற ஓனர் இருந்துட்டு, சரி பிள்ளைய கூட்டிட்டு போறீங்க, இந்த மாதிரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்து கூட்டிட்டு போங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த கேண்டீன் ஓனரா? இவர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல அவங்கதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க தலைமை தங்கி. கூட்டிட்டு போங்க அப்படின்னதுக்கு, பிரசவத்துல செத்து போச்சுன்னா என்ன பண்றது, அதனால நான் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படிங்க மாமனார். சரி நாங்க இங்கே பார்த்து அனுப்புறோம் அப்படின்ட்டாங்க. அந்த வார்த்தை சொன்னது 4 நாளா வந்து நல்லாதான் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க வாசல்ல நின்று எங்க மாமனார், என்னடா ஒண்ணும் இல்லாதவளை போய் கட்டி இருக்கிற, உனக்கு அங்க நிறைய பணம் போட்டு கட்டி வைக்கலான்ட்டு இருந்தோம் நாங்க, ஒண்ணும் இல்லாதவளை போய் கட்டி வச்சிருக்க. அப்பா அப்படி சொல்லாதப்பா, அது நல்ல புள்ள அப்படின்னு இவரு சொல்லியிருக்கா பிள்ளைங்க. அப்பவே இருந்துட்டு ஆமா இப்போ உலகத்துல இல்லாத புள்ள, வாடா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பிள்ளைங்க. ஒரு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. வளகாப்பெல்லாம் பண்ணி வேலைக்கு போறப்ப கடைசியா அவங்க அப்பா தான் போன்ல பேசினாங்க. என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு தெரியலைங்க. அதோட சர்டிபிகேட் பணம் 1000 ரூபாய் வீட்டுல வச்சிருந்தது. என்ன சர்டிபிகேட்? அவரோட சர்டிபிகேட்டுங்க. அதை எடுத்துட்டு பணம் 1000 ரூபாய் வீட்டுல டெலிவரிக்கு வச்சிருந்ததையும் எடுத்துட்டு, சர்டிபிகேட்டையும் பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாப்லங்க. இது எனக்கு தெரியலைங்க. நான் துணியெல்லாம் மடிச்சு வைக்கலான்னு பெட்டி எடுக்கிறப்பதான் எனக்கு தெரிஞ்சதுங்க. உடனே எங்க சித்திட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எதுவும் இல்லை சித்தி அப்படின்னதுக்கு அவங்க ஓனருக்கு போன் பண்ணி கேட்டாங்க.
அவங்க வேலைக்கே வரலைங்க அப்படின்ட்டாங்க. அவங்க எங்க மாமனாருக்கு பேசுனேன். எங்க மாமனார், அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவான், நான் அந்த பொண்ணை எங்க வச்சுக்கிறது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா அப்படின்னு அசிங்கமா பேசுறாங்க. சரி, ஆனா அவர் பொண்ணை கூட்டிட்டு வர்றது இருக்கட்டும், அவர் எங்க போனாருன்னு கூட தெரியாதா? தெரியல அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒரு போன் கொடுங்க மாமா, பண்ணாம இருக்காப்ல அப்படின்னா, பண்ணலையம்மா, நான் தொலாவிட்டு தான் இருக்கேன், எங்க இருக்கிறான் என்னன்னு தெரியல. சரி, போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? அவங்க ஒரு மாசமாவது ஆகும், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் உன்னை கூட்டிட்டு போக முடியும். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் சேர மாட்டாங்க. உங்களுக்கு உங்க உள் மனசு என்னமா சொல்லுது? என்ன தோணுது உங்களுக்கு? எனக்கு அங்கதாங்க மேடம் இருக்காப்புல, ஊர்லதான், மாமனார் வீட்டுலதான் இருப்பாங்க. அவங்க இல்லன்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்ப எங்க மாமனார் பேசினாப்புல, பணம் அனுப்பிச்சு விடுறமா அப்படின்னாப்புல. சரிங்க மாமா, வீட்டு வாடகை 2 மாசத்துக்கு இன்னும் கொடுக்காம இருக்குது, குழந்தைய வச்சுட்டு நான் என்னங்க மாமா பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்ன பண்றது, உங்க சித்தி தான் சொல்றாங்களா, அவங்க பார்க்க மாட்டாங்க. எங்க சித்தி மேடம் இந்த டெலிவரிக்கு அவங்க தாலியெல்லாம் அடமானம் வச்சுதான் எனக்கு டெலிவரி பார்த்தாங்க. இதே அவரா இருக்க எங்க சித்தப்பாவா இருக்கிறதுனால விட்டுட்டு இருக்காங்க. வேற ஒருத்தவங்களா இருந்தா விடவே மாட்டாங்க. எனக்கு தூர சொந்தக்காரங்க தான் எனக்கு. அவங்க வாடகை கொடுக்க மாட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமா அவங்களையும் பேசுறாங்க. அவங்க அதெல்லாம் பொறுத்துட்டு, சரிங்க உங்க பையனை மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, எனக்கோசம் குழந்தை முகத்துக்கோசனாலும் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எதுவுமே இல்லாம இன்ன வரைக்கும் அசால்ட்டா இருக்கிறாங்க மேடம். போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்ல போட்டாப்லங்க. நேர்ல போய் பாக்குறதுக்கு யாராவது இருக்காங்களா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு? அப்படி யாரும் இல்லைங்க மேடம். அதுக்குதான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் கூட்டிட்டு போக முடியும். அந்த பதில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? நேற்று போய் கேட்டதுக்கு அப்படிதான் சொல்றேன். இல்லைங்க மேடம், இன்னைக்கு நான் வீடு காலி பண்ணணுங்க மேடம். இன்னைக்கு காலி பண்ணணுங்க மேடம். 2 மாசத்து வாடகை கொடுக்காதனால அவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா, அவங்க எங்கேயாச்சும் போய் தங்குமா, 1 மாசம் கழிச்சு வா அப்படிங்கிறாங்க. நான் எங்கேங்க மேடம் குழந்தைய வச்சுட்டு போய் தங்க முடியும்? எனக்கு அம்மா அப்பாவும் இல்லைங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அம்மா முகத்தை பார்த்ததும் இல்லை. உங்களுக்கு மூத்தத ஒரு மகள் கூட இருக்கு இல்லையா, உங்க பொண்ணு? அந்த குழந்தை ஹாஸ்டல்ல இருக்கா, ஹோம்ல இருக்கு? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க யாராவது நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு பாப்போம். சரிங்க. எனக்கு என்னன்னா, அவர் எங்கே இருந்தாலும் வந்துடணும்னு சொல்லிட்டு தாங்க மேடம் இந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒரு குழந்தை அப்பா இல்லாம அனாதையா இருக்குதுங்க. இதுவும் நாளைக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் எந்த சிக்கல்ல மாட்டிருக்காரோ தெரியல இல்லையா, அதுவும் தெரிஞ்சு பாப்போம். அவரு என்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லுவாப்புல, நான் ஊருக்கு போறதா இருந்தா கோயில்ல கொண்டு சங்கிலி மாதிரி கட்டி போட்டுருவாங்க, அப்படி கட்டி போட்டா உன் நினப்பு வராது, அந்த மாதிரி எல்லாம் எங்க அப்பா பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அவர் சொன்னதை வச்சு நீங்க எதுவும் இமேஜின் பண்ணாதீங்க, முடிவுக்கு வராதீங்க. கொஞ்ச நாள் இன்னும் பொறுத்துருங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா ஏதாவது நல்ல நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க.